திருமணத்துக்கு ஒரு பெண் கிடைக்காதா என்று தவம் இருந்த இளைஞர்களுக்கு ஆதரவளிக்க அவதரித்த இவர்தான் லக்ஷ்மி என்கிற நிஷாந்தி. சுருக்கமாக மீரான்னும் கூப்பிடுவாங்களாம். மயிலாடுதுறை அடுத்த சீர்காழி திட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் சிவச்சந்திரன். தனியார் வங்கியில் குழு கடன் வசூலிக்கும் வேலை செய்து வரும் இவர் சிதம்பரம் ராஜா முத்தையா மருத்துவமனையில் மருத்துவராக பணிபுரிவதாக கூறிய நிஷாந்தி என்ற பெண்ணை காதலித்துள்ளார். நிஷாந்தியின் சர்க்கரை பேச்சில் கரைந்து போன சிவச்சந்திரன் கடந்த 20ஆம் தேதி சீர்காழியில் மண்டபம் பிடித்து பேனர் வைத்து ஆடம்பரமாக திருமணம் செய்து கொண்டார். இவர்களது திருமண பேனரை பார்த்த சீர்காழி அருகே இருக்கும் புத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த பெயிண்டர் நெப்போலியன் என்பவர் தனது மனைவியை சிவச்சந்திரன் திருமணம் செய்து கொண்டிருப்பதாக சீர்காழி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து சிவச்சந்திரனையும் நிஷாந்தியையும் அழைத்து அனைத்து மகளிர் போலீசார் விசாரித்தனர். கடந்த 2017ஆம் ஆண்டு நெப்போலியனை மீரா என்ற பெயரில் காதலித்து திருமணம் செய்து கொண்ட நிஷாந்தி கடலூர், சிதம்பரம், சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் 2021ஆம் ஆண்டு வரை அவருடன் குடித்தனம் நடத்தியது தெரிய வந்தது. இதையடுத்து நிஷாந்தியை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர். 2021ஆம் ஆண்டு நெப்போலியனை பிரிந்து சென்ற நிஷாந்தி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் கோல்டன் நகரைச் சேர்ந்த ஐடி ஊழியர் ஒருவரை தன்னை MBBS படித்த மருத்துவர் என்று திருமணம் செய்து கொண்டு அவருடன் குடும்பம் நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு பணிமாற்றி விட்டதாக கூறி ஈரோட்டைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரையும் திருமணம் செய்துள்ளார். அவருக்கு கடுக்கா கொடுத்து துடுக்கா கம்பி நீட்டிய நிஷாந்தி சிவச்சந்திரனை சந்தித்து மணமேடை ஏறியது தெரிய வந்தது. லிஸ்ட் நீளமா போகுது, அவ்வளவுதானா, வேறு ஏதும் உள்ளதா என விசாரித்த போது நிஷாந்தியின் உண்மையான பெயர் லக்ஷ்மி என்பதும் அவருக்கு கடந்த 2010ஆம் ஆண்டே சிலம்பரசன் என்பவருடன் முதலில் திருமணம் முடிந்து 2 குழந்தைகள் இருப்பதும் தெரிய வந்தது. 10 ஆண்டுகளுக்கு முன்னரே சிலம்பரசன் இறந்து விட்டதால் 2 குழந்தைகளையும் தாயிடம் விட்டுவிட்டு கிடைக்கும் வேலைகளுக்கு சென்று வந்துள்ளார். ஒன்றை விட ஒன்று பெஸ்டாக இருக்கும் என்ற எண்ணத்தில் அடுத்தடுத்த திருமணம் செய்ததாகவும், தான் எத்தனை பேரை திருமணம் செய்தாலும் ஒருவரிடம் இருந்தும் நகையோ பணமோ மோசடி செய்ததில்லை, அப்படி இருக்க என்னை எப்படி கைது செய்ய முடியும் என்று போலீசாரிடம் கேள்வி எழுப்பியதாக கூறப்படுகிறது. தனக்கு திருமணம் ஆகவில்லை என்று கூறி ஒரு ஆணை ஏமாற்றி திருமணம் செய்வதே மோசடிதான் என்று சுட்டிக்காட்டிய போலீசார் அவரை கைது செய்தனர். பாலிமர் செய்திகளுக்காக சீர்காழி செய்தியாளர் தமிழரசன் மற்றும் வேல்ராஜ்.